இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இவர் சொல்றாரு கொஞ்சம் இன்டர்நேஷனல் புறக்காரர்களுக்கு லூசு தாண்டு சொல்லி சொல்றாரு. சகோதரர்களே, நான் இப்போ சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது நாங்கள் தான் புத்தியோட ஈக்கிறோம், நாங்கள் தான் புத்தியோட ஈக்கிறோம். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட உலகத்தில் நீங்கள் என்னை விட அறிவாளிகள்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு தெரியாததெல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன்டா. தெரியாதவெல்லாம் தேவைப்படுற நேரத்தில் கற்றுக் கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விமானத்தை கற்றுக் கொடுத்தான், அதை பைலட் பண்ணுறதை கற்றுக் கொடுத்தான், ஃபிக்ஸை கற்றுக் கொடுத்தான், இன்டர்நெட்டை கற்றுக் கொடுத்தான். இப்போ என்னது சந்திரன் பிறக்கிற டைமை சரியாக சொல்கிறானு. என்ன காலையில், இன்றைக்கு காலையில் 8 GMT மணிக்கு புதிய புற பிறந்துட்டு, இன்றைக்கு காலையில் 8 பிறந்துட்டு, சரியா உங்களுக்கு பிறந்துட்டு. GMT 8:8 சவுதி டைம் 11:08, சவுதி டைம் 11:08, ஸ்ரீலங்கா டைம் 1:08. இன்றைக்கு இப்போ 1:08 இப்போ புது புற இலங்கையில் பிறந்துட்டு சகோதரர்களே. இப்போ இந்த 4 மணித்தியாலத்தில் புற தெரியாது, இலங்கையில் தெரியாது. அது மாத்திரம் இல்லாமல் சூரியன் அடைவதற்கு முன்னால் சந்திரன் ஸ்ரீலங்காவில் மறைஞ்சு போயிடும். சூரியன் மறைவதற்கு முன்னால் சந்திரன் மறைஞ்சு போயிடும். சந்திரன் மறைஞ்சு போனால் சூரியன் வெளிச்சம் சந்திரனுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு சவுதியில் 7:7க்கு சூரியன் மறையுது, 7:8க்கு சந்திரன் மறையுது, 7:7க்கு சூரியன் மறையுது. யாரு பைத்தியாருன்னு நீங்களே முடிவெடுத்துக்கிடுங்க. 7:7க்கு சந்திரன் மறையுது, 7:7க்கு சூரியன் மறையுது, 7:8க்கு சந்திரன் மறையுது. அந்த ஒரு நிமிஷம் சந்திரனில் தப்பி தவறி அந்த ஒளி ஃபிளாஷ் ஆகினால் தலைப்புரை இன்றைக்கு ராவைக்கு தெரியும். ஏன் தெரியுமா? 11 மணிக்கு பிறந்துட்டு 6-7 மணித்தியாலம் இருக்கிறது. உலகத்தில் 10% 12% நாடுகளில் இன்றைக்கு ராவைக்கு தலைப்புரை தெரியும் என்று சொல்லி போட்டு அமெரிக்கான ஃபிக்ஹ் கவுன்சில், சவுதியிட ஃபிக்ஹ் கவுன்சில், யூரோப்பாவில் உள்ள ஃபிக்ஹ் கவுன்சில் எல்லாம் உங்களுக்கு ரிசர்ச்சாகவே நான் வைத்திருக்கிறேன் சகோதரர்களே. எனக்கு வேலையே இதுதான், இன்டர்நெட் வெளியே திரிகிறது தான் என்ற வேலையே. அவங்க எல்லாரும் சேர்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க. இந்த 10% நாட்டில் இப்போ என்ன செய்வா சவுதிக்கார பார்ப்பான், அடே இன்றைக்கு பிறந்துட்டு 11:08க்கு. அப்போ நம்மள்ட்ட சந்திரனும் ஒரு நிமிஷம் பிந்தி தான் மறையுது. டெலஸ்கோப் எடுப்பான், பைனஸ்கோலோஸ் எடுப்பான், எடுத்து சந்திரன் பக்கம் பிடிச்சி இந்த இடத்துல தெரியுதான்னு பார்ப்பான். ஏன்? ரமலான் ஒன்று வலுவக்கூடாது என்பதற்காக உலகத்தின் அந்த கருவிகளை பயன்படுத்துகிறான். நீங்கள் டெங்குக்கு பயன்படுத்துறீங்களேங்கிற அந்த இதை பிளேட்லெட் எடுக்கிறதுக்கு 1 கன-மில்லிமீட்டர் ரத்தத்தை எடுத்து இதுக்குள்ள எவ்வளோ பிளேட்லெட் எண்ணுவாங்க. எண்ணி முழு ரத்தத்தாலையும் பெருக்கி 1.5 லட்சம் 2 லட்சம்னு தராங்க. அப்போ ஏற்றுக்கிடுவீங்க நீங்கள், அதை ஏற்றுக்கிடுவீங்க. புறைய பைனஸ்கோப்பில் பார்த்தா பைனஸ்கோப்பில் பார்த்துட்டான், டெலஸ்கோப்பில் பார்த்துல புறை இல்லாமல் வேற என்னமா தெரியும் உங்களுக்கு? தொதல் சட்டியா தெரியும்? புறதான் தெரியும் சகோதரர்களே. அவன் 10 மணிக்கு அறிவிச்சான்னு சொல்லி சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு புற தெரியவில்லை என்று சொன்னால் 2 முஸ்லிம்கள் சாட்சியம் சொன்னால் அதை ஏற்று நோன்பு பிடியுங்கள், பெருநாள் கொண்டாடுங்கள் சொன்னாங்க. நோன்பு பிடியுங்கள், 2 முஸ்லீம் சாட்சி சொன்னா அதை ஏற்று உலமா சபையில் கொண்டு போய் சொல்லி அவங்க ஏதாவது முதியெடுத்து சொன்னால் அதை ஏற்று நோன்பு பிடிங்கன்னு சொன்னாங்களா? இருந்தா ஹதீஸை காட்டுங்க, உலமா சபையிட்ட போய் சொல்லுங்க. அங்க ரிஸ்மிப்தி ஏத்துக்கிட்டு அப்துல்லா சரத்து கோலடிச்சு சொன்னா தான் நோம்பு பிடிக்கணும். இல்லைன்னு சொன்னா அது ஊர் ஒத்துமைக்கு சரி வராது. அல்லாட கடமையில, அல்லாட தூதர்ல கடமையில என்னங்க ஊர் ஒத்துமை? அப்ப என்னது சில வேலைகள்ல 20% 25% இன்றைக்கு ராவைக்கு நோன்பு வரும். அது உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது என்னன்னு சொன்னா, நாளைக்கு நைட்டு கன்ஃபார்மா ஸ்ரீலங்காவில் புற தெரியும். தெரிகிற புற எத்தனாவது புற? 2வது புற. ஏன்? இன்றைக்கு ராவிக்குள்ள தெரியாது, நாளைக்கு நைட்டு ஸ்ரீலங்காவில் 2வது புற தெரியும். இப்படி தப்பி தவறி நாளைக்கு தெரிய இல்லை, 3ஆம் புற விளங்குதா? தொதல் சட்டியாட்டைக்கும் நோம்பும் பாங்க திங்கக்கிழமைக்கு விளங்குதா? இதுதான் நடக்கின்ற விஷயம். தப்பி போறாக நடுவுக்கு கடலிக்கிறதால, தப்பி போறாக நடுவுக்கு கடல் இருக்கின்றதாக சகோதரர்களே. அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, பெருநாளையும் இப்போ சொல்லிடுறேன். பெருநாள் என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது 26 ஜூலை சனிக்கிழமை 10:41 GMT டைம், 10:41 GMT டைமுக்கு பிறக்குது ராவையில்.
10:41 பிறக்கிறது. அப்போ சவுதி டைம் 11:41, 12:41. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:41. ஸ்ரீலங்கால ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:41. ஸ்ரீலங்கால 3:41 பிறக்கிறது. சந்திரன் 7 நிமிஷம் பிந்திதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கல்ஃபில் மறையுது சகோதரர்களே. சூரியன் மறைஞ்சி 7 நிமிஷம் பிந்தி, நோம்புனாலும் 1 நிமிஷம் பிந்தி, 7 நிமிஷம் பிந்தி மறைகிறது. கன்ஃபார்மா இன்ஷா அல்லாஹ், கன்ஃபார்மா. அது அல்லாஹ்ட கையில் உள்ளது. அறிவியலை வைத்து சொல்கிறேன், திங்கட்கிழமை ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் பெருநாள் வரும். நாம் சனிக்கிழமை நோன்பு பிடிச்சாங்கன்னு சொன்னால் நாளைக்கு 30 நோன்பு எங்களுக்கு வரும், ஸ்ரீலங்காவுக்கு 29 நோன்பு வரும். ரெண்டும் ஒரே நாளில் பெருநாள் வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது. ஆனாலும் 8 மணியோட 9 மணியோட கவுண்டரை மூடிட்டாங்கன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் பிந்தி பெருநாள் வரும் சகோதரர்கள். சவ்வால் போகிற 2ல், அதாவது ரமலான் போகிற 2ல் நோன்பு பிடிச்சி சவ்வால் போகிற 2ல் பெருநாள் கொண்டாடுவீங்க. சவ்வால் போகிற 2ல் பெருநாள் கொண்டாடுவீங்க. அறிவு அல்லாஹ் தந்திக்கிறான். அறிவுள்ள மக்களுக்கு குரானுங்கிறான். அறிவை கற்றுக் கொடுத்தேன்னு சொல்கிறான். இதில் ஏதாவது நம்மளோட யாராவது கதைக்கணும்னு சொன்னால் லூசுன்னு சொல்கிற அவராக இருந்தாலும் பரவாயில்லை, கொண்டு முன்னுங்க கொண்டு விடுங்க, எங்கேயாவது ஹோலை புக் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் கலைஞ்சி பார்ப்போம் சகோதரர்களே. யாருக்கு லூசுங்கிறது அப்போ விளங்கும். அல்லாஹ் தஆலா மிக அறிந்தவனாக இருக்கிறான். 2 முஸ்லீம் சாட்சி சொன்ன அது போதும், அதை ஏற்று நோன்பு பிடிக்கலாம், பெருநாள் கொண்டாடலாம். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு லஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.